மீண்டும் வணக்கம். பர்வீன் மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. நாடெல்லாம் சொல்லிவிட்டு வீடு இப்போது சரியில்லை. நான் என்ன சொல்கிறதுனா, மறுபடியும் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு யாரை முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்று தெரியவில்லை. நம்பர் 1. சார் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நடுவர் சொன்னார், அந்த பையனை பாரு, அந்த பையனை பாரு, அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு. நாடு அப்படி இல்லைங்க, போட்டி உலகம். நல்லதை கற்றுக் கொடுப்பது. சார் ஒரு குழந்தைய கியூவில் நிற்க வைக்க பழக்கப்படுத்தியது நாடு, வீடு இல்லை. தேங்க்ஸு, சாரி. இந்த போட்டி வழக்கத்தில் தோத்தா கூட ஜெயிச்சவனுக்கு கை கொடுக்குற நாகரீகம், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது நாடு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா கூட பெருமாள் கோயிலுக்கு போனேன். பிரசாதம் கியூவில் நின்று போய் வாங்கிக்கடா. நாங்கள் நின்னேன். நான் போய் வாங்கிறதுக்கு முன்னால் புளியோதரை தீர்ந்து போச்சு. வந்துட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கடா புளியோதரை? நாங்கள் க்யூவில் நின்னம்மா, தீர்ந்து போயிடுச்சின்னு. அப்படி ஒரு கத்தல். நீ எல்லாம் வாழ்க்கையில் எப்படி தான் முன்னுக்கு வர போறியோ, பூந்துக்குந்து வாங்க வேணாம்மா, நீ எப்படிடா உனக்கு அதாவது பூந்து வாங்கணும்னாங்க. போய் க்யூவில் நிற்கலாமா? அடிக்கலை சார், கோயிலுன்றதுனால அன்றைக்கி அடிக்கலை. ஆனால் 2 நாள் சொல்லி காமிச்சிருந்தாங்க, ஒரு புளியோதரை வாங்க லாய்க்கு இல்லையடான்னு. இது பரவாயில்லைங்க. எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான். 15 வருஷம் அவங்ககிட்ட கஷ்டப்பட்டேன். அவனை மாதிரியே வரணும், அவனை மாதிரியே வரணும். அவன் பேர் மகேஷ், எங்கள் பெரியம்மா பையன். நல்லா படிப்பான். இந்த 100க்கு 100 வாங்குகிற மைனாரிட்டி, நம்ம 35 வாங்குகிற மெஜாரிட்டி. அவன் நல்லா படிக்கிறாங்க. நமக்கு என்னங்க, நமக்கு வர்றது தானே வரும். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தான். அவன் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்தவொடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இல்லை வீட்டுக்கு வந்து சொல்லுவான். அவனை பார், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் இன்ஜினியரிங். அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே சீட்டு உனக்கு பார், உன் மார்க்கு என் மார்க்கு பிரசிடென்சியில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிது. ஏன்னா கம்மியாக வாங்கினா தான் கொடுப்பாங்க. ஏதோ கட்ச வரையும் வாங்கினேன். அவன் என்ன பண்ணான், கோல்டு மெடலு. வீட்டுக்கு வந்து சொன்னான், இங்கே பாரு கோல்டு மெடல், கோல்டு மெடல்னு. சம்பளம் வாங்குறேன்னா 60,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம்னா. எனக்கு 6,000 ரூபாய்க்கே சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல. நம்ம படிப்புக்கு அவ்வளோ தானே கிடைக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்தான், சித்தி நான் அமெரிக்கா போகிறேன்னா. முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையே பாழாக போச்சு. 2 லட்சம் ரூபா சம்பளம்னா. நான் என் இன்சூரன்ஸே 2 லட்ச ரூபாய்க்கு போடல. ஏன்னா அதுக்கு டியூ பிரீமியம் கட்ட முடியாது நம்மளால். சார் என் வாழ்க்கையில் 15 வருஷம் சார் அவன் என்னை நோக்கடித்தான். கடைசியாக அங்கே போனான். எனக்கு பதில் சொல்லவே முடியாது. எது எடுத்தாலும் மகேஷை பாரு, மகேஷை பாருன்னாங்க. போனவன் என்ன பண்ணிட்டான், அமெரிக்கா போனான். 2 வருஷம் இருந்தான். அங்கே ஒரு நீக்ரோ பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். அப்பா திருப்தியாச்சு எனக்கு. இப்போ நான் அடித்தேன் எங்கள் அம்மா கிட்ட, வேறு எதுவுமே மகேஷ் மாதிரி பண்ண முடியல, நீ என்னன்ற அப்படின்னு. அவன் கிடக்குறான் உருப்படாத பையனா. அப்பா சார், வீடு இன்னைக்கு இருக்கிற வீடை பற்றி சகோதரி பேசுகிறாங்க. வாங்க வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு போட்டி போட்ட போராடின அம்மா, அந்த குடும்பங்கிற நிறுவனம் தகர்ந்து போயிடும் அப்படின்ன உடனே அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம், நீ ஒழுக்கமாக 6,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தாலே போதும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் வளரும் தலைமுறையை காக்க வல்லதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் திருக்குறள் மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்கும். 5 வருஷம் கஷ்டப்பட்டது நான் இல்லை. இட்லி ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டாக்கா சொல்லுவாங்க மகேஷை பாருன்னுவாங்க. பொங்கலுக்கு சட்னி முந்திரி பருப்பு இல்லையாமாண்டாக்கா மகேஷ் அப்படின்வாங்க. கம்முன்னு இருந்துருவாங்க. சார், நாடு உறவுகளை உங்களுக்கு கூட்டி கொடுத்த நட்பு, உறவுகளை சேர்த்தது. சில வீடுகளில் உறவுகளை குறைச்சி வச்சுருக்காங்க. சார் பையன்கிட்ட அம்மா சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு வான்னு. பையன் எதுக்குமா கல்யாணம் வா அப்படின்னாங்க. சரி, ஆனால் ஒன்று வந்தீங்கன்னா உங்கள் அத்தை வருவா, அவகிட்ட பேசக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அத்தை பையன் கேட்குறான், அத்தைக்கிட்டேயே பேசக்கூடாதுன்னா அத்தை பொண்ணுக்கிட்ட பேசவே முடியாது. அப்போ எதுக்கு வேஸ்ட்டாக கல்யாணன்றான். இவங்க என்ன பண்ணுறாங்க, என் பையனை எப்படி வளர்த்துருக்குறான்னு காமிக்கிறதுக்காக டெமோ கிட்டும் போகிறாங்க. நம்மளை டெமோ கிட்டும் போகிறது இதுதான் உறவு. சார் ஒன்றும் இல்லைங்க,
நாடு வந்து நல்லது தான். சரி, இவங்களுக்கு வந்து குறுகிய மனப்பான்மை. வீடு ஒரு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், விடு. உலகம் வளர்ந்து போச்சு, விடணும், விட மாட்டான். அப்பாலாம் சொல்லி வச்ச மாதிரியே ஒரே டைலாக் அடிச்சுன்னுப்பான், இனிமேல் நீ எனக்கு புள்ள இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை. பையன் சொல்கிறான், நானே சொல்லணும்னு நினச்சேன், நீ முந்திக்கின விடு. ஆனால் அம்மாங்க அப்பா கூட பையனை எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க வேறு டாக்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க. சார், இந்த மூஞ்சியை எப்படா லவ் பண்ண அப்படின்னுவாங்க, இந்த மூஞ்சியை எப்படி லவ் பண்ணேன்னுவாங்க. பையனுக்கே பக்குன்னு இருக்கும். நம்ம மூஞ்சிக்கு அந்த மூஞ்சி தான் மாட்டுச்சு, தப்பு பண்ணிட்டோமோன்னு. ஏன்னா அதையே சொல்லி சொல்லி காமிச்சிருப்பாங்க. சார், இந்த நாட்டில் இன்னும் கூட வரதட்சணை என்ற ஒரு கொடுமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பெற்றோர், வீடு. உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே பையனுக்கு ரொம்ப குஷியாகுதுங்க. நம்ம கூட ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறானே, பார்த்த பொண்ணையே ஓகே சொல்லிட்டுவோம். பார்த்துக்கிறீங்களா நிறைய பையன், ஏன்னா டைமை விட்டுற போகிறானுங்கன்னு. வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா சொல்கிறாங்க, இந்த இடம் நம்மளுக்கு சரிப்படாது. ஏன்னா கேட்டது கொடுக்கல. ரொம்ப கஷ்டங்க. இந்த இந்த டீனேஜ் பசங்களாம் இப்போ பைக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் மாம்ஸ் கிஃப்ட், டேட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கிறான். எனக்கு கல்யாணத்துக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் கேட்டாங்க, அவங்க கொடுத்தாங்க. என் ஒய்ஃப் அன்றைக்கி சொன்னான், ஃபாதர் இன் லா கிஃப்ட்டுன்னு போடு மரியாதையான்னு. அவமானம் ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன், வீடு என்பது ஒரு ஒரு கூட்டு ஒரு 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 குடும்பமாக அன்பு மட்டுமே இருக்கிற இடம். அதில் ஒரு பையன் சிறப்பாக வளர முடியாது, எதிர்ப்பை பார்க்கணும். சார், நெளிவு சுழிவை கற்றுக் கொடுக்குறது வீடு இல்லைங்க, நாடு. ஒரு பையனுக்கு அது முக்கியம் வளர்கிறதுக்கு. நெளிவு சுழிவு கற்றுக் கொடுக்குறது. ஆஃபீஸுக்கு போனால் எத்தனை மாதிரி கேரக்டர்ஸ் சார், ஸ்கூலுக்கு போனால் எத்தனை மாதிரி கேரக்டர்ஸு. ஆஃபீஸில்ங்க மேனேஜரு நம்மக்கிட்டே கேட்குறான், என்னை விட ஒரு நல்லவன் இந்த ஆஃபீஸில் இருக்காருன்னு. பக்கா திருட. அவங்ககிட்ட என்னங்க பதில் சொல்லுவீங்க? திருடன் நான் சொல்ல முடியும்? நம்ம பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு. சார் விடு சார், உன்னை தெரியாதா எனக்கு. அதுலேயே எல்லாம் அடங்கிடுது. சார், ஹெச்ஆர் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நெளிவு சுழிவு அது ஆஃபீஸை வெளியில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹெச்ஆர் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலும் சிஎல் இன்னும் லாசா பேனும் ரொம்ப லொல்லு. நான் லேட்டாக போனேன், பசங்க சொன்னாங்க உள்ளே வந்தவொடனே வர சொல்லிச்சு அந்த மாதிரி. உள்ளே போனேன், ஒன்று ரொம்ப சிம்பிள், மேம் நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. முடிஞ்சு போச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலைல சொன்னார், அவன் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். சார், ஒருவன் எல்லாத்துக்கும் வளர்றதுன்னா துரோகத்தையும் சேர்த்து தான். வீட்டில் யாருமே நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க சார். துரோகம்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. ஆனால் ஒரு முன்னேறுவதற்கு எது துரோகம் என்பதை தெரிந்து கொள்வது தான் உண்மையான வளர்ச்சி. ஆஃபீஸில் பக்கத்துலேயே இருக்கான் சார், சீட்டில் 15 வருஷம் இருக்கிறான். நல்லவனா கெட்டவனான்னு இதுவரையும் தெரியல. நாயகன் கமலஹாசன் மாதிரியே சுற்றினுக்கிறேன். டேய் நீ ஆமாங்க, ஒரு நாள் 11 மணிக்கு டீ குடித்தேன் ஆஃபீஸில். டீ குடிச்சிட்டு மேலே வந்தேன், எனக்கு சொல்கிறான், எம்டி வந்து உன் சீட்டில் ஒன்று எங்கன்னு கேட்டார். நான் 15 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் ஃபேமிலி அவனுக்கு தெரியும், அவன் ஃபேமிலி எனக்கு தெரியும். ஏன்டா நான் தெரில, ஆனால் கோபமாக இருக்காரு. நான் அன்றைக்கி போயிடுச்சு சந்திராஷ்டமம் போல இதுன்னு உட்காந்துட்டேன். சார், அவன் ஏன்டா போகும்போது கூட டிஸ்பேச்சில் ஒரு பையனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம், ரொம்ப கோபமாகறாராம். ஒருவேளை நீ பட்டிமன்றம் போடுறதுக்கு நாட் வெல்னு லீவ் எடுப்பியா, அதுவாக தெரிஞ்சிருக்குமா? ஒவ்வொன்றா இவனே சொல்லிக் கொடுக்குறான். இன்னும் நமக்கு கபன்னு இருக்குது. சார், சாப்பாட்டுக்கு லஞ்சு கூட போகலங்க, எப்போ கூப்பிட்டு வரோம் அந்த ஆள் எப்படின்னு. இவனும் விடலைங்க. 5 மணி ஆச்சு. சாதாரணமாக என் ஃப்ரெண்டு எப்படின்னா 4:59க்கு டைம் ஆஃபீஸில் போய் நிற்பான், கார்டு பஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்படியே டைம் பார்த்து நிற்பான். அன்றைக்கி 5ஆவது கிளம்பல. என்னன்னா நான் எவ்வளோ நாசமாக போகிறேன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக உட்காந்துக்கிறோம். எம்டி கூப்பிடுவார்லன்னு. 5:30 மணிக்கு நானே எம்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி செக்ரட்டரிக்கிட்ட சொன்னேன், எம்டி காலில் தேடினாரான்னு, வாங்க அப்படின்னா. போனேன். இவன் இருக்கான், நீ போல ஆடன போ நான் போனேன். அது ஒன்றும் இல்லைங்க. போனால் எம்டி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ்னாரு. அழகு இது சொல்கிறதுக்காப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் படி எனக்கு பிறந்த நாள். சரியா? எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா பர்த்டே எந்த ஸ்டாஃபுக்கு பர்த்டேவோ ஒரு லிஸ்ட்டு ஒன்று எம்டி டேபிளுக்கு காலையில் போவோம். அவருக்கு யார் ரொம்ப பிரியமோ அவங்கள கூப்பிட்டு விஷ் பண்ணுவார். அதுக்காக வந்திருக்காரு. இதுக்காக ஒரு நாள் லஞ்சு கிஞ்சு டீ காப்பி எல்லாம் போச்சு. இவன் வேறு காபரா பண்ணி விட்டான். வெளியில் வந்தேன்,
வந்தவுடனே இவனுக்கு ஆர்வமாக என்ன அதாவது டிஸ்மிஸாக சஸ்பெண்டாக அது தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவான். என்னங்க இல்லைடா பர்த்டே விஷயம் சொன்னார்னு அவனுக்கு புஷ்ஷுன்னு அடங்கிச்சு. ஏன்னா 1 ஹவர் வேஸ்ட் பண்ணிட்டான். அப்பவும் சொல்கிறான் நல்ல காலம்டா நான் வேண்டிக்கினேன் கீழே ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளையாருக்கு 2 தேங்காய் உடச்சிட்டு போ அப்படின்னா. இவன் நல்லவனா கெட்டவனானே இன்னும் தெரியலிங்க சார். மனிதர்களை படிக்க வைப்பது நாடு. நீங்கள் மனுஷங்களை எதிர்பார்க்கணும் நாடு. இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, படித்து கூட வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஏன்னா வெறும் குடும்ப சூழ்நிலையிலே இருக்காங்க சார். ஆஃபீஸுக்கு போன லேடிஸ் எல்லாம் ஏமாற்றவே முடியாது, ஷார்ப்பாக இருப்பாங்க. ஏன் வெளி உலகத்தினால மனிதர்களை படிக்கிற தகுதி வந்துவிடும். என் டைப்பிஸ்ட் வந்து சொல்லுது எனக்கு டேபிள் மாற்றுங்கன்னு. ஏமான செக்ஷன் ஆஃபீஸர் என்னை பார்க்குறது சரியில்லை சார் அப்படின்ச்சு. என்னன்னு அவரோட ஹை கான்டாக்ட் சரியில்லை. எவ்வளோ படிச்சிருக்காங்க பாருங்கள். ஏமான மாற்றுங்கண்ணா நான் பயந்துட்டேன். சரின்ட்டு அன்னிலேருந்து அந்த பொண்ணு உள்ளே வரும்போது குஞ்சின்னு தான் இருப்பேன். ஏன்னா அது போய் ஜிஎம் கிட்ட ஏன் ஐ கான்டாக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு போதும். ஆமாம் சொல்லு ஏதோ சொல்லு. வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் வேலைக்கு போனாலும் சரி யாருடைய கண் பார்வை சரியாக இல்லை என்பதனை தெரிந்து கொள்வது என்பது ஒரு பெண்ணினுடைய பிறப்பு இயல்பு. அதற்காக அவள் வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது வீட்டில்தான் அவள் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஒரு வீட்டிலே எந்த ஒரு பெண் விழிப்புணர்வோடு இருக்க முடியுமோ அந்த பெண்ணால் தான் வெளியில் போய் உலகத்தை சந்திக்க முடியும் என்பதுதான் பெண்களுடைய நிலைப்பாடு என்பதனை நடுவராயத்திற்கு சொல்லிக்கொள்கிறேன். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வீட்டில் மட்டுமே இருக்கிற பெண்களுக்கு அந்த அந்த சுதாகரிப்பு தன்மை ஒரு ஸ்மார்ட்னஸ் கொஞ்சம் கம்மி என்பது என்னுடைய. இல்லைன்னா பாலிஷ் போட்டு தரேன்னு செயின் எடுத்து போகிற கேஸில் நடக்குமாங்க. அதெல்லாம் டெய்லி பேப்பரில் வருது. நகை பாலிஷ் பண்ணுறேன்னு ஏமாத்துறவன் லைனாக வரானுங்க தெருவுக்கு. சரி அது விடுவோம். மனிதர்களை படிக்கிறது சார். மனிதர்கள் வந்து இல்லை வித்தியாசமானவங்க. அதை படிக்கிறது வெளி உலகம் தான் கற்றுக் கொடுக்குது. மனிதர்கள் வந்து பீட்சா மாதிரி. ஆமாங்க ஆர்டர் பண்ணுங்க ஸ்கொயர் பாக்ஸில் வரும், உள்ள ரவுண்டாக இருக்கும். பிரிச்சிங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். மனுஷனும் அப்படி தான். பார்க்க ஒரு மாதிரி இருப்பான், பழக ஒரு மாதிரி இருப்பான், நிஜத்தில் வேற மாதிரி இருப்பான். இதை நமக்கு கற்றுக் கொடுத்தது வீடு இல்லைங்க. வீட்டில் வெறும் அன்பு தாங்க. நான் அதை தப்பு சொல்லலைங்க. வீட்டில் அன்பு இருக்குது, ஆதரவு இருக்குது, நம்ம கூடவே இருக்கிற ஒரு பண்பு இருக்குது. அது இல்லை. நாம் உயர வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்ததை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அம்மா சொல்லுவாங்க சார் என் பையன் குழந்த மாதிரின்னு. நான் 30 வயசாகுது பையனுக்கு. என் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த அம்மா. அந்த பையன் 6 மாதத்துக்கு முன்னால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி பொண்ணு அங்கேயே வச்சுருக்கான். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பெற்றோர்கள் குழந்தையை பாசம் என்கிற கண்களால் மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் நாடு லென்ஸ் கண்ணாடியோடு அவன் தவறுகளையும் பார்க்கிறது. அதுதான் பெற்றோர்கள் குழந்தைகள் அறிஞராக இருந்தாலும் கூட குழந்தையாகவே நினைக்கிறார்கள். ஒரு பெரிய மேதையாக இருந்தால் கூட அது என் குழந்தைன்னுவாங்க. ஆனால் நாடு அறிஞனாக இருந்தால் அது குழந்தையாக இருந்தாலும் நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா நாடு அப்படி. நிலாவை காமிச்சு வீடு வெறும் சோறு விட்டுச்சு. ஆனால் நிலாவை பற்றிய உண்மையை காட்டியது நாடு. நாடு என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. வீடு துணையாக இருக்கிறது. அவ்வளோ நான் வீட்டை குறை சொல்லலை. இதை விட இது பெருசுன்னு சொல்கிறேன். ஆகவே ஒரு நல்ல இளைஞனை உருவாக்குவது குடும்பம் அல்ல நாடுதான் என்று சொல்லி இவங்க சொன்ன ஒரே வார்த்தை சார். வீடு சரியில்லைன்னு, ஒரு வீடு சரியில்லைன்னா தான் இளம் குற்றவாளிகள் வராங்க. சரியாக சொன்னாங்க. ஆனால் நாடு தான் ஒருவனை அங்கீகரிக்கிறது, ஒரு இளைஞனை ஆட்கொள்ளுகிறது. ஒரு இளைஞனுக்கு நல்ல அங்கீகாரம் வேண்டுமென்றால் அது நாட்டினால் தான் முடியும், சமூகத்தால் தான் முடியும் என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.